ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் எக்ஸாமுக்கான 12 வீக் ஸ்டடி பிளான் வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அந்த 12 வீக் ஸ்டடி பிளானில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, வீக் 9ல் வந்துட்டு மேக்ஸ் ஆப்டிடியூடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமா மேம், இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா, ஸோ இதெல்லாம் நான் பண்ணாதான் நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இது வரைக்கும் வீக் 8 வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஈஸி டாபிக்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாத்தோடையும் ஒரு பேசிக்ஸ் அண்ட் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் உங்களுக்கு இது என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். பட் மெயின்ஸ் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் லெவலில் இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டேட்டா சஃபிஷியன்சிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியில் இப்போ எஸ்பி கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடுச்சு. அப்கமிங் எல்லா எக்ஸாம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டாப்பிக்லேருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி ஒரு அஞ்சு டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேட்டிருக்காங்கன்னா அதுலேயே அவுட் ஒரு 10 மார்க் அவுட். கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, தயவு செய்து அதோட பேசிக்ஸாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பேசிக்ஸ்லேயே இப்போ என்னோட சேனல் பார்த்தா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 வீடியோஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே ஃப்ரம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நான் டீச் பண்ணியிருப்பேன். அது கம்ப்ளீட்டாகவே ஒரு கோ த்ரூ பண்ணி அதில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இஃப் சப்போஸ் நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஓகே எனக்கு இந்த சம் ஓகே இந்த டாபிக் நான் ஓகேவா ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ஏன்னா இஃப் சப்போஸ் எனக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்குறாங்க இல்லைன்னா டேட்டா சஃபிஷியன்சி கேட்குறாங்க, நான் அட்டன் பண்ணுற லெவலில் நான் ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னா அந்த வீடியோஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும். ஓகேங்களா? அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதில் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது பார்த்தா போதும். அதை தாண்டி இல்லை நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கிறதுக்காகவே நான் ஒரு தனி வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். அதோட வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயவு செய்து இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி அட்டன் பண்ணலாம் மெயின்ஸ் லெவல். இது வந்து மெயின்ஸ் லெவலில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்கமிங் எஸ்பி கிளர்க் எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எஸ்பி கிளர்க் எக்ஸாமில் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி டிஏ வருமானு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் காம்படிஷன் ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் டஃப் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நார்மல் யூஸ்வல் டிஏயா இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஏ கூட அவங்க அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எதுக்குமே நம்ம தயாராக இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதை தாண்டி நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து ஒரு பெய்டு ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டாபிக்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் அந்த பிடிஎஃப் எல்லாமே லைக் என்ன சொல்கிறது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லான்ச் லைக் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10,000+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஒரு கிவ் அவேவா இப்போ 350 rupeesல தான் அந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஏன் லைக் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நான் விட்டுலாமான்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக எல்லாருமே நான் அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா நான் வந்துட்டு டேரெக்டாக இப்போ நான் ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளே தான் போக போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேசிக் நான் எப்படி இதை அப்ரோச் பண்ண போகிறேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய கடல் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கடை எடுத்துக்கோங்க. ஒரு கடையில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு ரீசெண்டாக ஒரு வாட்டர்மெலான்ங்கிறது இப்போ சம்மர் சீசனாக இருக்குது. வாட்டர்மெலான்ங்கிறது ரொம்ப இதில் போயிட்டுருக்கு. கரெக்டாக? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டர்மெலான்ங்கிறவங்க ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் விற்பாங்க. கரெக்டாக இப்போ நான் ஒரு வாட்டர்மெலான் கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், மொத்தமாக அதை வாங்குவேன். கரெக்டாக? நான் வந்து ஒரு கிலோ வந்துட்டு ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்கு வாங்குவேன். கரெக்டாக? ஒரு கிலோ 7 ரூபா 8 ரூபாய்க்கு வாங்குவேன். பட் விற்கிறதுங்கிறது 10 ரூபா 12 ரூபாய்க்குன்னு விற்பேன். கரெக்டாக? ஸோ 7 ரூபாய்க்கு வாங்கி நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா நான் வாங்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7 ரூபா. தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் பிரைஸ். நான் விற்கிற பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. கரெக்டாக? 10 ரூபானே வச்சுக்கோங்களேன். ஸோ செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees. அப்போ அந்த நடுவில் 10 - 7 அப்போ எனக்கு 3 ரூபாய் என்ன கிடைச்சிருக்கு, லாபம் கிடைச்சிருக்கு. அந்த லாபத்தை என்ன சொல்லுவோம்னா கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப
கான்செப்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுதான் கெயின். இதே இது நான் 7 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னா எனக்கு லாஸ்ன்னு அர்த்தம், நஷ்டம்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதுதான் லாஸ். அப்படி இப்போ லாஸ் அப்படிங்கிறது 2 ரூபா. 7 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், என்னோட காஸ்ட் ப்ரைஸ் 7 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 5 ரூபா இருந்ததுன்னா எனக்கு லாஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் இதெல்லாம். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராஃபிட்ங்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? ப்ராஃபிட் இப்போ profit is equal to selling price minus cost price. கரெக்டா? இது லாஸ் அப்படிங்கிறது, லாஸ்னா உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல 7 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், 5 ரூபாய்க்கு தான் விற்கிறேங்கிறேன். கரெக்டா? ஸோ காஸ்ட் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் மாதிரி இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? இதை தாண்டி இப்போ கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. கெயின் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன கேட்டாலுமே லாஸ் கெயின் பர்சன்டேஜ்னா கெயின் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. எதுவாக இருந்தாலுமே காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100%. இந்த மாதிரி சில பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதை தாண்டி இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஒரு ஃபார்முலா மெத்தட்ஸில் மேக்ஸிமம் நான் எதுக்குமே கொண்டு போயிருக்க மாட்டேன். ஃபார்முலானா மேக்ஸிமம் இதை தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமே தவிர, ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸை வந்து நான் 100% அப்படின்னு அசியூம் பண்ணிடுவேன். ஓகேங்களா? என்னென்னு அசியூம் பண்ணிப்பேன்? காஸ்ட் ப்ரைஸை வந்துட்டு 100% அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 rupees இருக்கு. கெயின் பர்சன்டேஜ் வந்து 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னே நான் சொல்லுவேன், செல்லிங் ப்ரைஸ் கேட்டால் நான் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவேன், இட்ஸ் 120 rupees அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணாமல் எப்படின்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100 rupeesனு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் 100 rupeesனு கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்? காஸ்ட் ப்ரைஸை 100% அசியூம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு 100 rupeesன்னு அசியூம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ செல்லிங் பிரைஸ் கேட்டிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் உடைய பர்சன்டேஜ் பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் செல்லிங் பிரைஸ் உடைய பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100% பிளஸ் 20% எவ்வளோ? 120%. அவ்வளோதான். 120% எவ்வளவோ அதுதான் வந்துட்டு செல்லிங் பிரைஸ். 100%ங்கிறது 100 rupeesனா அதில் 20%ங்கிறது 20 rupees இருக்குமா? ஸோ 100 + 20 is 120 rupees. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதே கெயின் 15% இருந்ததுன்னா எவ்வளவா இருந்திருக்கும்? 115 rupees இருந்திருக்கும். இது லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ் வந்துட்டு ஒரு 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 70 rupees இருந்திருக்கும். புரியுதுங்களா? எப்படி இதை கண்டுபிடிப்போம்? அப்படி அந்த டைம்ல செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல செல்லிங் கெயின் இதாக இருக்கும்போது செல்லிங் பிரைஸ் வந்து 120% இருக்கும். இதே இது லாஸ் 30%ங்கும் போது செல்லிங் பிரைஸ் வந்து 70% இருக்கும். ஓகேங்களா? இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். இல்லை இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு மேம், ஸ்லோவாக சொல்லிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அதுக்கு தான் திரும்ப சொல்றது. நான் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே இருக்கு, தயவுசெய்து அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் பேசிக். இதை தாண்டி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும். மார்க்டு ப்ரைஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்டு ப்ரைஸ்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எம்ஆர்பி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கடையில் எம்ஆர்பி ரேட்டில் மோஸ்ட்லி விற்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு போஷான சூப்பர் மார்க்கெட்ஸ் போனோம்னா கண்டிப்பாக அந்த எம்ஆர்பி ரேட்கே தான் நம்ம வாங்கிட்டு வரோம். இல்லை நம்ம அண்ணாச்சி கடை, நம்ம மளிகை கடையிலலாம் போய் வாங்குறோம்னா எம்ஆர்பி ப்ரைஸில் நமக்கு வாங்குறது கிடையாது. இப்போ ஒரு பாரிஷ் சுகரே வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாரிஷ் சுகரோட எம்ஆர்பி, எனக்கு எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரியாது கைஸ். ஓகேங்களா? எம்ஆர்பி வந்து ஒரு 40 rupeesனு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு 40 rupeesனு உங்களுக்கு தெரியும். ஆனாச்சு எனக்கு ஒரு கிலோ சக்கரை கொடுங்க, 1 கிலோ சீனி கொடுங்க நீங்கள் போய் கேட்குறீங்க. அவங்க கேட்கும்போது உங்களுக்கு 40 ரூபான்னு தெரியும். நீங்கள் வீட்டிலேருந்து 40 ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, 40 ரூபா கொடுத்துட்றீங்க. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 36 ரூபா தான் தம்பி, அவர் 30 தான் தங்கச்சின்னு சொல்லிட்டு 4 ரூபா திரும்ப கொடுத்துட்றாரு. கரெக்டாக? அப்போ அவர் விற்கிற ரூபா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? 36 rupeesக்கு தான் அவர் விற்கிறாரு. கரெக்டா? அப்போ அந்த 40 rupeesங்கிறது என்னது? தட் இஸ் கால்ட் அஸ் மார்க்டு ப்ரைஸ். அவ்வளோதான். அதாவது ஒரு ப்ரைஸ் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து 36 rupeesக்கு கொடுக்குறது. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காரு? 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40 rupees தான் அதோட எம்ஆர்பி. அதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 40 - 4 ஆயிடும். ஸோ 36 rupees. ஸோ ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து 36 ரூபாய்க்கு நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நமக்கு 4 ரூபா நமக்கு மிச்சம் வந்துருச்சு. அவ்வளோதான். பட் அவரோட செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 36 rupees. பட் அவருக்கு பாரிஷ் சுகர் அப்படிங்கிறது அவரோட கையில் ஒரு 25 ரூபாய்க்கு தான் வந்திருக்கும். அவர் என்ன மொத்தமாக வாங்கியிருப்பார் மளிகை கடைக்கு. கரெக்டாக? அவருக்கு
ஒரு 25 ரூபாய்க்கு வந்திருக்கும். அவருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா லாபம் தான். அவரோட காஸ்ட் ப்ரைஸ், அந்த மளிகை கடை அண்ணாச்சியோட காஸ்ட் ப்ரைஸ் பாரிஷ் சுகருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் இருந்திருக்கும். அவர் விற்கிறது பார்த்தீங்கன்னா 36 ரூபாய்க்கு இருக்கும். ஆனால் அதில் போட்டிருக்க எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் போட்டிருக்கும். நமக்கு லாபமாக இருக்கிற மாதிரி தெரியும், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியும். எப்பவுமே இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே அதில் மார்க்டு ப்ரைஸ் இருக்கும்னு தெரியும். ஏன்னா மார்க்டு ப்ரைஸ்ல தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். கரெக்டாக அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்து வர அந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது எம்ஆர்பிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனிதிங், எனி பிராண்ட் எதுவுமே இல்லை, சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் வாங்க போகிறீங்க, என்ன சொல்கிறது, சம்திங் என்ன வாங்க போகலாம், ஏதோ ஒரு அரிசி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி வாங்குற இடத்துல அந்த ஒரு 2 kg பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்கே போகிறீங்க, அந்த 2 kg வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. பட் ஃபைனலாக நீங்கள் பில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 95 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 2 kg 95 ருபீஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வெளியிலே போட்டிருப்பாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வரப்போ, தீபாவளி வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் ஸ்டோர் வைடு ஒரு 5% ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ் அதில் எம்ஆர்பினா, ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பினா உங்களோட பில்லில் 95 ருபீஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா 100 ருபீஸோட 5% அப்படிங்கிறது 5 ரூபா. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே மார்க்டு ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆகி வர ப்ரைஸ் என்னதுன்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். புரியுதுங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே போதும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஸ்ட் ப்ரைஸில் 100% எடுக்கிற மாதிரி சில இடத்துல நம்ம மார்க்டு ப்ரைஸையும் 100% எடுத்து அது மூலமாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த அகைன் சொல்கிறேன், இந்த காஸ்ட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவுசெய்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம டேட்டா சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ண ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். ஓகேங்களா, இல்லை மேம் நான் மெயின்ஸ் லெவல்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் போத் ப்ரிலிம்ஸ் லெவல் அண்ட் மெயின்ஸ் லெவல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அந்த இயர் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே நம்ம எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா மெயின்ஸ்க்கும், ஏன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு 10 days கேப்லேயே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் டேட் இருக்கும். அந்த 10 daysல புதுசாக உங்களால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நீங்கள் அந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்றது மெயின்ஸ் லெவலில் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. நான் எடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல் கொஸ்டின் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிற ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே கைஸ், ஃபைன். ஓகே, ஸோ நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. The table below shows the percentage discount allowed by different shops on different items அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5 ஷாப் கொடுத்துருக்காங்க, PQR 6 ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஐட்டம்க்கு ஒவ்வொரு ஷாப்லேயும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே நமக்கு மைண்டில் வர வேண்டியது மார்க்டு ப்ரைஸ்ன்னு ஒன்று இருந்தால் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்து வர ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ். அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுனாலே அடிச்சு தூக்கிடலாம். ஓகேங்களா, ஓகே கெஸ், ஃபைன். ஓகே, ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் அதர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து தேர்ட் கொஸ்டின்ல டேரக்டாவே கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இதுவும் சம்மந்தமே கிடையாது. இப்போ தேர்ட் கொஸ்டின்ல ஐட்டம் ஏயோட காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோதான் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஐட்டம் ஏயோட காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னென்ன கேட்டிருப்பாங்க. பட் அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு நீங்க டிசைட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அதுல அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் பார்த்து ஆன்சர் எழுதுறது இந்த இதுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா, ஓகே கைஸ், ஃபைன். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். If the cost price of item B sold by shop Q is rupees 2040 and the profit percentage earned by the shopkeeper on item B is 20% more than the discount percentage allowed by shopkeeper on item B, then find the marked price of item B sold by shop Q அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷாப் கியூ இருக்குல்ல, ஷாப் கியூ வந்துட்டு ஐட்டம் பிக்கு வந்துட்டு ஐட்டம் பி இருக்குல்ல, அதில் அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா 2040 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஏர்ன்டு பை த ஷாப் கீப்பர் ஆன் ஐட்டம் பி வந்துட்டு அவங்க எவ்வளோன்னு கொடுக்கல, 20% மோர் தேன் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அலோவ்ட் பை த
ஷாப்கீப்பர் ஆன் ஐட்டம் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐட்டம் பிக்கு வந்துட்டு ஷாப் கியூ வந்துட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 15%, அந்த 15% இருக்குல்ல, அந்த 15%லேருந்து அதில் அந்த 15%ஓட 20% இவ்வளவுன்னு பார்க்கணும். அதுதான் வந்துட்டு கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நம்ம இது புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கிறது என்னதுன்னா, மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி சோல்டு பை ஷாப் கியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு அதோட கெயின் பர்சன்டேஜ் என்னன்னா, அந்த டேபிளில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஒரு 20% அதிகம், அதுதான் கெயின் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு மார்க்டு ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the profit percentage on item B is 20% more than the discount percentage இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஐட்டம் பிக்கு ஷாப் கியூவில் எவ்வளோ இருக்குது, 15% இருக்கா, 15%ஓட 20% ஆட் பண்ணிட்டா எவ்வளோ, 35% வருதா, 35% தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மொத்தமும் அவுட்டு. அது நீங்கள் பண்ணுறதுக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேயும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 15%ஓட 20% என்னதுன்னு கேட்கணும், கண்டுபிடிக்கணும். 15 20% என்னது, 15 10% என்னது, 1.5 15 20% 3 இருக்குமா, அப்ப 15 20% அப்படிங்கிறது 3. ஸோ 15 + 3 எவ்வளோ, 18%. ஸோ அந்த ஐட்டம் பி உடைய செல் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18%. அதுதான் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ கெயின் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை விட இதை விட 20% அதிகங்கிறாங்க. இதை விட 20% அதிகம்னா 20% of 15%. 20% of 15% எவ்வளவு, 3%, which is equal to 18%. So gain percentage அப்படிங்கிறது 18% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2040 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸை நான் 100% அசியூம் பண்ணுறேன்னா 18% செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு. இந்த செல்லிங் ப்ரைஸ் தெரியுது, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தெரியுது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் தெரியுது. ஈஸியாக மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? கரெக்டா? ஸோ இப்போ நம்ம நிறைய ஸ்டெப்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சரை முடிக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ இந்த 2040 ஓகேவா இன்டூ 118/100, இந்த 2040 இதுதான் 100%. கரெக்டா? இதோட 118% கரெக்ட், இதோட 118% என்னவோ அதுதான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டா? ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. மார்க்டு ப்ரைஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ங்கிறது 15% கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மார்க்டு ப்ரைஸை 100% அசியூம் பண்ணுறேன். ஓகேங்களா? 100% அசியூம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து 15% மைனஸ் பண்ணால் எவ்வளவு, 85. ஸோ இன்டூ 85/100 மார்க்டு பர்சன்டேஜ்லேருந்து நான் வந்துட்டு 15% மைனஸ் பண்ணேன்னா மார்க்டு பர்சன்டேஜ் நான் இப்போ 100% அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த 100%லேருந்து நான் 15% மைனஸ் பண்ணா எவ்வளவு, 85%. அந்த 85% மார்க்டு ப்ரைஸோட 85% எவ்வளவா இருக்கும், செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் கிடைக்க போகுது, இதுலேருந்து கண்டுபிடிச்சாலும் எனக்கு என்ன கிடைக்க போகுது, செல்லிங் ப்ரைஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிடுறேன். நம்மளாம் என்ன பண்ணுவோம், இதை தனியாக கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் அதுலேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வருவோம். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப்பில் நம்ம கொண்டு வரணும். அதுதான் நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸில் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் எழுதிருக்கு, இது எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது. 18%ங்கிறதுலாம் பென் பேப்பர் யூஸ் பண்ணவே நீங்கள் கூடாது. அப்போ தான் நம்மளால அந்த ஸ்பீட் கேல்குலேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் இதுதான். இது ஒன்றுமே இல்லை, ரெண்டு செல்லிங் ப்ரைஸையும் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 18% கெயின் போட்டாச்சுன்னா எனக்கு அப்படின்னா எனது காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 100%, ஒரு 18% கெயின் பர்சன்டேஜ் 18%, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 18%, 100% ப்ளஸ் 18% எவ்வளவு, 118%. 118% ஆஃப் என்னது, காஸ்ட் ப்ரைஸ், தட் இஸ் 2040 into 118/100. கரெக்டா? நெக்ஸ்ட் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோங்கிறத தெரியாது, அதுதான் கேட்கவும் செஞ்சுருக்காங்க. கரெக்டா? ஸோ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து ஒரு 15%, இப்போ மார்க்டு ப்ரைஸை நான் 100% அசியூம் பண்ணுறேன். நான் தான் சொன்னேன்ல, சரி காஸ்ட் ப்ரைஸையும் நம்ம 100% அசியூம் பண்ணுவோம், மார்க்டு ப்ரைஸையும் 100% அசியூம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதான் 100% அசியூம் பண்ணுவோம். இதுலேருந்து 15% போச்சுன்னா 85 ஆகிடும். ஸோ அதுலேருந்து 85/100 போட்டேன்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சு. ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2040
into 118 into 100 divided by 100 into 85 அப்படின்னு வரும் கரெக்டா. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன்ஸும் நம்ம ஒன்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்துட்டு 2832 வரும். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ இதை இன்னொன்று நம்ம 2832 வரும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த கேன்சலேஷன் இது எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த கேன்சலேஷன் கால்குலேஷன் பார்ட் நீங்கள் போடுறீங்க. இந்த கால்குலேஷன்லாம் முடிச்சு இந்த 2832ங்கிற ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா, டேரக்ட் ஆன்சர் தான் நான் எழுத போகிறேன். கால்குலேஷன் பார்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க. இந்த பார்ட்டை நீங்கள் பண்ணிட்டு இதற்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 10 செகண்ட்ஸ் மேலே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது 2832. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இஃப் த மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஐட்டம் பி சோல்டு பை ஷாப் எஸ் is twice the marked price of item D sold by same shop, okay, and the total selling price of these items is rupees 8643, okay, then find the cost price of the item B which is sold at a profit of 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பிக்கும் ஐட்டம் டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் பி வந்துட்டு ஐட்டம் டியை விட ட்வைஸ் த அமௌண்ட், அதுதான் மார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் டிங்கிறது 10 ரூபானா ஐட்டம் பி ஃபார் பால், ஓகேங்களா, பிங்கிறது 20 ரூபாவா இருக்கும், அதில் டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டையுமே அந்த ஐட்டம் பி ஐட்டம் டி ரெண்டையும் சேர்ந்த செல்லிங் ப்ரைஸ், ஓகேங்களா, அந்த டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். இதுவும் நிறைய பேர் தப்பு பண்ண எப்பவுமே கொஸ்டினை கொஞ்சம் நம்ம தெளிவாக ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா, ரெண்டையும் சேர்த்து செல் பண்ணுற செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா கைஸ், ஸோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐட்டம் டியோடைய மார்க்டு ப்ரைஸை வந்து நம்ம sold by shop S, எல்லாமே shop S தான். ஓகேங்களா, ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், sold by shop S. ஸோ ஒரே ஒரு ஷாப் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் டின்னு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் டியை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி என்ன எடுத்துக்கணும், 2xன்னு எடுத்துக்கிறேன். நான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, டபுள்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 12% கொடுத்துருக்காங்க. அந்த டேபுலர் காலம்ல பாருங்க, பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 12% கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பிங்கிறது எவ்வளவா இருக்கும், இதுதான் மார்க்டு ப்ரைஸ்ன்னு தெரியுது. மார்க்டு ப்ரைஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க, 12%. மார்க்டு ப்ரைஸை நான் இப்போ 100% அசியூம் பண்றேன். 100லேருந்து 12 மைனஸ் பண்ணா எவ்வளோ, 88. ஸோ 88/100ன்னு இருக்குமா. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் டி எவ்வளோ இருக்கும்னா ஐட்டம் டி உடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18%ன்னு கொடுத்துருக்காங்க. 18னா 100லேருந்து 18 மைனஸ் பண்ணா எவ்வளவு, 82 வருமா. ஸோ 82/100. ஸோ ரெண்டுத்துடைய செல்லிங் ப்ரைஸை இப்போ நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டையும் சேர்ந்து மொத்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8643ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு அர்த்தம் இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 8643 ரூபீஸ்க்கு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 2x into 88/100 plus 82x/100 is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8643 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, நீங்க என்ன ட்ரை பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை தான் நீங்க டைரக்டா எழுதணும். நான் இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருந்தேன், இதெல்லாம் எழுதவே கூடாது. எல்லாமே உங்களோட மைண்ட்லே இதெல்லாமே ஃபாஸ்டா ஓடணும். எப்பவுமே அந்த ஒரு ஸ்டெப்ல நீங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் நான் எழுதினாதான் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்ம ஸ்டெப்ஸ் எழுதும் போதே ஓகே இந்த அக்கா ஷார்ட்கட்ஸே சொல்லி கொடுக்க மாட்டாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நான் எழுதினாதான் எல்லாருக்கும், ஏன்னா என்னோட மெயின் இது வந்து எல்லாருக்கும் புரியணுங்கிறத நான் மேக்ஸிமம் யோசிப்பேன். ஸோ இது வந்து நீங்க எழுதக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டெப்பை தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா, அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு அந்த கான்செப்ட்ல தெளிவா இருந்தாதான் உங்களால இதை எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீங்க இப்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் உடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா
3350 வரும். என்னக்கா இது சால்வ் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன மேம் சால்வ் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கால்குலேஷன் பட திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தான் பண்ணணும். இந்த கால்குலேஷனை ஒரு 20 செகண்ட்ஸ் மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உங்கள் மொபைலை ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டாப் வாட்ச் போட்டுக்கோங்க. 20 செகண்ட்ஸ் மேலே இந்த கால்குலேஷனுக்கு நீங்கள் எடுத்துருக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3350 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, பட் நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3315 இருக்கு. அவங்க ஐட்டம் பி கேட்டிருக்காங்க. ஐட்டம் பியோடைய ஓகே, ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஐட்டம் பின்னா 2x. கரெக்டா? ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 6700 கிட்ட வரும். அதுதான் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி ஆக இருக்கும். கரெக்டாக? மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பிங்கிறது 6700 இருக்கும். ஓகேங்களா? பட் நமக்கு தேவை வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி தேவை. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தேவைன்னா நமக்கு இப்போ என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெயின் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் இப்போ தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2xங்கிறதா 6700 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? ஓகே கைஸ். ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 6700 into 88/100. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5896 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த 5896 இப்போ கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் பி. நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தேவை. அந்த கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? கெயின் பர்சன்டேஜ்ங்கிறது 10%. அப்போ செல்லிங் ப்ரைஸுங்கிறது இந்த 110%. 110% எவ்வளவு? 5896. ஆனால் நமக்கு தேவை 100% என்ன அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிட போகுது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நான் டேரெக்டாகவே என்ன ஆன்சரோ நான் அதை எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸோடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5360 rupees அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இதில் ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே வாங்கலேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 5896ங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, 5896ங்கிறது உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரியும், கெயினில் தான் நீங்கள் விற்றுருக்கீங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸுங்கிறது இதை விட கம்மியாக தானே இருந்தாலும். ஸோ 5896 மேலே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடலாம். ரூல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் என்னதுன்னா 4790 5360 மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் எப்போவுமே ரொம்ப ஃபுல்லாக போடணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ 4000 சம்திங்கில் ஆன்சர் வருமா 5000 சம்திங்கில் ஆன்சர் வருமாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே இதுதான் 5360ங்கிறத ஆப்ஷனுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அடிக்கடி ஆப்ஷனை பார்த்து நம்ம கால்குலேஷன் டைமை குறைச்சிக்கிற ஒரு டிப்பையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இஃப் த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் ஏ அண்ட் சி ஆஃப் ஷாப் டி இஸ் சேம், ஓகே, and the discount allowed on item C is ₹192, then find the cost price of item A if the profit earned by the on item A is 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஒரு ஷாப் டீ, ஒரே ஒரு ஷாப் தான். ஸோ கன்ஃபியூஷன் எடுத்துக்க வேண்டாம், ஷாப் டீ மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் ஐட்டம் ஏக்கும் ஐட்டம் சிக்கும் மார்க்டு ப்ரைஸ் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்றா தான் இருக்குது. அதில் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐட்டம் சிக்கு வந்து 192 கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, ஆஃப் ஐட்டம் ஏ கேட்டிருக்காங்க, அதோடைய கெயின் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இஸ். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃப் சி வந்து 192 கொடுத்துட்டாங்களா? கரெக்டாக? ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃப் சிங்கிறது 192 கொடுத்துட்டனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24% கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த 24% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா அதுதான் இந்த 192 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 24%ங்கிறது என்னது? அதுதான் 192 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதுலேருந்து சாரி கைஸ், ஓகே ஓகே, நம்ம இதுலேருந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்னா 24% 192னா 100% எவ்வளவோ அதுதானே மார்க்டு ப்ரைஸாக இருக்கும். கரெக்டா? ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம இதை இது பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 192 into 100 divided by 24 அப்படின்னு வருதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இது 8 டேபிள். ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 800 rupees அப்படின்னு கிடைக்கும். மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடைக்கும்? 800 rupees கிடைக்கும். மார்க்டு ப்ரைஸ் ஏக்கும் சிக்கும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? கரெக்டா? ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஏவும் இதுதான் 800 rupees தான். இப்போ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஏல அதோட டிஸ்கவுண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஷாப் டீல ஏவுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 800 15% மைனஸ் பண்ணால் அந்த ஏவுடைய செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருமா? இது ஏவுடைய மார்க்டு ப்ரைஸும் இதுதான். ஓகேங்களா? இதோட செல்லிங் ப்ரைஸ் இப்போ கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து -15% பண்ணீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். இதில் 10%ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 10% இஸ் 80. கரெக்டா? ஸோ இன்னொரு 5%ங்கிறது 40. கரெக்டாக? ஸோ 80 + 40 எவ்வளோ? 120. ஸோ 800லேருந்து 120 மைனஸ் பண்ணீங்கன்னா 680 rupees வரும். இதுதான் என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 25% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 125% அப்படிங்கிறது 680 rupeesனா 100% அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அது இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா கண்டுபிடிச்சோம். இன்னொன்று நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு ஏதாவது ரூல் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். 680க்கு கீழே தான் கண்டிப்பாக இருந்தாகணும். கரெக்டா? ஸோ 680க்கு கீழேன்னா 680க்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இருக்கு இந்த ஆப்ஷன் செட் ஆகும். ஸோ நம்ம கால்குலேஷனே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 680 into 100 divided by 125 அப்படின்னு வருமா? ஸோ 25 டேபிளில் பண்ணோம்னா this will get 4 and இது வந்து 5 ஆகிடும். இந்த 5 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 136ன்னு வரும். ஸோ 136 into 4. ஸோ இது ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 592 rupees அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்னா 136 into 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 544. ஸோ இல்லை 544ங்கிற ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம நன் ஆஃப் தீஸும் சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இல்லைன்னா நன் ஆஃப் தீஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு நன் ஆஃப் தீஸ் சூஸ் பண்ணாலே நான் தப்பாக பண்ணிட்டேன்னு ஒரு பயம் வருது. அந்த பயம் இருக்கக்கூடாது. அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay friends, next question போயிடலாம். If the total discount allowed by the shop P on item C and D is rupees 1462 and the marked price of item C is rupees 8500, then find the discount percentage allowed on item D if the selling price of item C and marked price of item D is equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம் டி. இது வந்து எந்த ஷாப் பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா ஷாப் பி. ஓகேங்களா? அந்த ஷாப்பே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக அவுட்டாப்படும். அந்த ஒரு சின்ன கேர்ஃபுல்லோட நம்ம எப்போவும் ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஷாப் பியில் நீங்கள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம் டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பெரிய க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் சி இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளூ. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த க்ளூவை எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சாலே தானாகவே நம்ம அந்த ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் item C, selling price of C is equal to marked price of D ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் பெரிய க்ளூ. இதை தாண்டி வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்டு பிரைஸ் ஆஃப் சி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி அவங்களோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா? ஸோ மார்க்டு பிரைஸ் ஆஃப் சி வந்து 8500ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா? திஸ் இஸ் சியோடைய மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம 8500லேருந்து நம்ம இப்போ 850 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது மைனஸ் பண்ணிட்டா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 850 மைனஸ் பண்ணிங்கன்னா rupees 7650 கிடைக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி. ஓகேங்களா? என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி. புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் சி கொடுத்துட்டாங்க 8500ன்னு, அவங்களோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 10%ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் இருக்குது. கரெக்டா? ஸோ அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 8500லேருந்து 850 மைனஸ் பண்ணோம்னா 7650 வரும். ஸோ இந்த பார்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? அதில் 7650 இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டி. கரெக்டா? ஸோ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டி வந்துட்டு 7650. இதை நான் எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன்னா 100%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வேற என்னென்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன். ஓகே, அவங்க வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டும் சேர்த்து சிடி ரெண்டு பேரோட சேர்ந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1462 கொடுத்துருக்காங்களா?
1462 ரெண்டு டிஸ்க் சி பிளஸ் டி ரெண்டு பேரும் சேர்ந்தா 1462 கொடுத்துருக்காங்களா. நமக்கு இப்போ சியோடைய டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியுமா? 8500 அப்படிங்கிறது மார்க்டு பிரைஸ். அவங்களோட டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 8500 10% எவ்வளவு? 850. அப்போ 850 தான் இதோடைய சியோடைய டிஸ்கவுண்ட்டாக இருக்கணும். ஸோ சி அப்படிங்கிறது 850 பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 1462 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ டியோடைய நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டியோடைய டிஸ்கவுண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹612 வரும். ஸோ இதுதான் டியோடைய டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் டி வந்துட்டு 100% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த பர்சன்டேஜ் இப்போ 612 இது வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கணும். 100% அப்படிங்கிறது 7615னா எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த 612னு கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் அதோடைய ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் பெருசாக மெனக்கடலாம் வேண்டாம். ஆப்ஷன்ஸ்குள்ளே அகைன் வாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 100% 7650னா அதோட 10% எவ்வளவா இருக்கும்? 765 இருக்குமா? ஆனால் இந்த இது வந்து 765 விட கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 10% விட கம்மி. கரெக்டாக? ஸோ அது 10%க்கு மேலே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6% அண்ட் 8% மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க 6%, 8% மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த 6ஆ 8ஆங்கிறத நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா இதில் 10% 765 இருக்கா? அப்போ அதோடைய 5%ங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்? அதோட ஆஃபாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் 5% அப்படிங்கிறது சம்திங் அரௌண்ட் 360 அந்த மாதிரி இருக்கும். அப்போ 6%ங்கிறது கண்டிப்பாக 300 ரேஞ்சில் தான் வரணும். கரெக்டாக? பட் இங்கே வந்து இருக்கிறது 612 இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இது 8%ஆக தான் இருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக மைண்ட்லேயே போட்டுட்டு இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம 8% சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி கூட நான் சொல்கிறேன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிய க்ளூ செல்லிங் பிரைஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் சியை தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா மார்க்டு பிரைஸ் ஆஃப் சி வந்துட்டு 8500ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம டேபிள் பார்த்து 10% கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டோம்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 7650 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இந்த பார்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா மார்க்டு பிரைஸ் ஆஃப் டியும் அதுதான். கரெக்டா? நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட். இப்போ மார்க்டு பிரைஸ்ங்கிறது 100%. இப்போ டிஸ்கவுண்ட் எப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிடி ரெண்டும் சேர்ந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு 1462 கொடுத்துருக்கேன். இப்போ சியோடைய டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சியோடைய மார்க்டு ப்ரைஸும் தெரியும், சியோடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் தெரியும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 10%னா டிஸ்கவுண்ட்ங்கிறது 8500 10% 850. ஸோ சியோடைய டிஸ்கவுண்ட் 850னா டியோடைய டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வச்சு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Okay, இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த டிஏயோட. ஓகேவா? இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் ஏ சோல்ட் பை ஷாப் ஆர் as ₹16,500 and the profit percentage earned by the shopkeeper on selling the item is 2/5 of the discount percentage allowed. Okay, then find the marked price of the item A அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஷாப் ஆர் அது நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஷாப் ஆரில் ஐட்டம் ஏ பற்றி மட்டும்தான் இந்த இதில் பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐட்டம் ஏடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டா போதும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்லேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை விட 2/5 தான் வந்துட்டு இது கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மார்க்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5ன்னு கொடுத்துருக்காங்கல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ 2/5 × 20%. 2/5 × 20%னா இட் இஸ் ஈக்குவல் டு 8%. இந்த 8% அப்படிங்கிறது தான் 8% அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ்னா கெயின் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா? செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16,500ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 16,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16,500லேருந்து ஒரு 8% என்னவோ அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 108% தான் செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸ் 100%, கெயின் பர்சன்டேஜ் 8%. 100 + 8% இஸ் 108%. ஸோ 108% ஆஃப் 16,500 அப்படிங்கிறது 17,820 rupees வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ். இது எப்படி வந்ததுன்னா 108% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 17,820. இதுலேருந்து நம்ம வேற என்ன கேட்டிருக்காங்க? மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா?
மார்க்டு ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 20% அப்படின்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 80% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் தானே 80% இருக்கும். 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு 17,820 இன்டூ 100 divided by 80. இதெல்லாமே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ ₹22,275 வரும். திஸ் இஸ் த மார்க்டு ப்ரைஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கும் கெயின் பர்சன்டேஜ்க்கும். அதை வச்சு நம்ம கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். கெயின் பர்சன்டேஜ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸை வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜையும் வச்சு நம்ம மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அதோட வேலை முடிஞ்சது. ஸோ ₹22,275 அப்படிங்கிறதா இதோடைய மார்க் ப்ரைஸ். அண்ட் ஃபைனல் ஆன்சரும் இதுதான். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த டிஏ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்டு ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கும் கூட. நம்ம அதை புரிதல் நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா மார்க்டு ப்ரைஸை பற்றி நம்ம ஈஸியாகவே இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குன்னா அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கெயின் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? இது ரெண்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸையும் மார்க்டு ப்ரைஸையும் கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்கன்னா நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால காஸ்ட் ப்ரைஸ். இப்போ எது வேணும்னாலும் இப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா இந்த உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா செல்லிங் ப்ரைஸும் கெயின் பர்சன்டேஜ் மிச்சம் ரெண்டுல இது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுமே உங்களுக்கு கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் கான்செப்ட் அவ்வளோதான். அந்த மாதிரி மார்க்டு ப்ரைஸ் வேணும்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸும் தேவை, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் தேவை. ஆர்எல்ஸ் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸும் மார்க்டு ப்ரைஸும் தெரிஞ்சதுன்னா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த மூணுமே இன்டர் கனெக்டட். அதே மாதிரி இதில் இந்த மூணுமே இன்டர் கனெக்டட். ஓகேங்களா? ஏதாவது ஒன்று வேணும்னா மிச்சம் ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இந்த ஒரு சைக்கிளில் வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே? ஸோ திஸ் இஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ இதுதான் ஒரு சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைக்கிளை பேஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்க்கும் மார்க்டு ப்ரைஸ்க்கும் உள்ள கனெக்ஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெயின் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே சூப்பராக பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் லெவலில் லைக் நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப் செக்ஷனில் எப்படி ப்ரிலிம்ஸ் லெவலில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அதை பார்த்து நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, அந்த கொஸ்டின் பார்க்கலாம். A man purchases an item for ₹4,200 and spent ₹5,500 on transportation and he sell the item as $6,650. Find the profit percentage on selling the item அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நான் இப்போ தானே நான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே தெரிஞ்சாதான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹6,650ங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஐட்டமை ₹4,200 வாங்குறான். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறான். எவ்வளோனா 1,500 அப்படின்னாலும் அது காஸ்ட் ப்ரைஸில் தான் சேருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாம்பழம் வந்துட்டு ஒரு 100 கிலோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்துட்டு பெரிய மார்க்கெட் கோயம்பேடுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக இப்போ சென்னையில் வந்துட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேளச்சேரி கிட்ட இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கோயம்பேடுலேருந்து வாங்கணும்னா நான் இங்கேருந்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சம்திங் ஒரு சின்ன குட்டி யானையிலையோ இதுலேயோ ஒன்று அனுப்பிச்சி விடுவாங்கல்ல. ஸோ அந்த குட்டி யானையோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் நான் தானே கொடுத்தாகணும். அப்போ நான் அதை காஸ்ட் ப்ரைஸில் தானே சேர்த்தாகணும். இப்போ 100 கிலோக்கு விலை வந்துட்டு ஒரு 5,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு மொத்தமாக 5,000 ஆகுது. பட் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 500 ஆகுதுன்னா என்னோட மொத்த காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு ஆகுறது வந்து நான் 5,500ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நான் போடுற செலவு தான். ஸோ மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸில் தான் அதையும் எடுத்துக்கணும். அந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 4,200 + 1,500. 4,200 + 1,500 which is equal to ₹5,700. ஓகேங்களா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 100%. 5,700 அப்படிங்கிறது 100%. ஓகேவா? ஸோ
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு கெயின் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே ஈஸியாக வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். 6650 மைனஸ் 5700 எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னா, சாரி 5700, சாரி கெயின்ங்கிறது என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 6650 மைனஸ் 5700 எவ்வளோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு கெயின் அப்படிங்கிறது 950 ருபீஸ்ன்னு வந்துருமா, 950 ருபீஸ்ன்னு வந்துடும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோன்னு சொல்லுவோம், 100%ன்னு சொல்லுவோம். இது 100%னா இப்படி நான் இங்கே எழுதிக்கிறேன். 5700 அப்படிங்கிறது 100% அப்படின்னா இந்த 950 ருபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 16.67% வரும். ஓகேங்களா, ஆல்ஸ் நம்ம உங்களுக்கு இதை டேரெக்டாக கண்டுபிடிக்க தெரியலன்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து என்னது, கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 950 into 100 divided by 5700. இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 16.67% வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் காஸ்ட் ப்ரைஸில் இந்த 1500 ஆட் பண்ணிக்கணுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, அதில் இந்த கெயின் எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் 100%னா அந்த கெயின் எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் கெயின் பர்சன்டேஜ். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Two persons A and B sells an article at a certain profit. Okay, the cost price of both the articles are 500 and 600 respectively, and the profit on A is twice the profit on B. அப்படின்னு இருக்கு. Selling price of both the articles are same. Find the profit on A அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு இது கீழே வரும். அது மாதிரி அது அந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரிலேஷன்ஷிப்னே ஒரு வீடியோ டீச் பண்ணியிருப்பேன். அது பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆன் ஏ இஸ் ட்வைஸ் த ப்ராஃபிட் ஆன் பின்னு இருக்குல்ல, அந்த கான்செப்ட் வச்சு தான் பார்க்கணும். அந்த ஒரு லைனை வச்சு தான் இந்த சம்மையை முடிக்க போகிறோம். ப்ராஃபிட் ஆன் ஏ இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த ப்ராஃபிட் ஆன் பி அப்படிங்கிறது இருக்கா. ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து 500, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி வந்து 600. 500 and 600 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது இங்கே நான் கிளியராக எழுதிடுறேன். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கெயினோட ஃபார்முலா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏங்கிறது 500. ஸோ 2 into selling price minus cost price of B அப்படிங்கிறது 600. So selling price minus 500 is equal to 2 into selling price minus 1200 அப்படின்னு வந்துருமா. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது selling price is equal to 700 rupees அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கெயின் ஆன் ஏன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கெயின் ஆன் ஏன்னா, கெயின் என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ் ஆர் சேம்னு சொல்லியாச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 700 ருபீஸ் தான். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏங்கிறது எவ்வளவு, 500. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 அப்படிங்கிறது எழுத வேண்டாம், இங்கே இருக்கு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏங்கிறது 500. ஸோ கெயின் இஸ் ஈக்குவல் டு 700 மைனஸ் 500 which is equal to 200 rupees. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எழுதிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சுது. பார்க்க போகிறது டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு அப்கமிங் SBI எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ஆர் எனி பேங்க் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளமோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 வீடியோ போட்டிருப்பேன் டிஸ்ஆனஸ்ட் டீலரில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலன்னா அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, okay guys, so a dishonest dealer weighs 20% less per kg at the time of selling and 20% more per kg at the selling and at the time of buying அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 20% more per kg at the time of பையிங் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேஜிக்கு ஒரு ப்ரைஸ் வந்துட்டு 100 rupees அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஒரு கேஜியோடைய ப்ரைஸ் வந்து நம்ம 100 rupeesனு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்துட்டு weighs 20% less per kg at the time of இதுன்னு என்ன அர்த்தம், அதாவது மொத்தம் 1000 grams சேர்ந்தாதான் 1 kg. கரெக்டா, நான் 1 kgக்கு நான் ப்ரைஸ் வந்து 100 rupees அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் அவர் விற்கும் போது என்ன பண்ணுறாருன்னா 700 கிராம் தான் வெயிட் போடுறாராம். 20% லெஸ் பர் கேஜி அப்படின்னா அவர் 800 grams வெயிட் தான் போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு 80 rupees அப்படின்னு அர்த்தம். கரெக்டா, அதாவது அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் வெயிட், அதாவது அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 80 ரூபா தான் இருக்கு. அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 80 rupees தான் இருக்கு. ஆனால் அவர் விற்கிறது வந்து 100 rupeesக்கு வித்துறாரு. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா,
அதாவது இப்போ என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கேஜி விற்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஒரு சாதாரண ரோட் கடையெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, பட் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ரோட் கடைக்கு போனால் 1 கிலோலாம் கொடுக்க மாட்டாங்க, 800 கிராம் தான் இருக்கும். அவங்க ஆனால் நம்ம 1 கிலோக்குள்ள ரூபாவை நம்ம கொடுத்துருவோம். 1 கிலோக்குள்ள ரூபானா 100 ரூபாவை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் அது ஆக்சுவலாக அதில் விலை என்னது 80 ரூபா தான். ஏன்னா 800 கிராம்ஸ் தான் இருந்திருக்கு கரெக்டாக. ஸோ அதில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் 80 ருபீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100 ருபீஸ். இது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அண்ட் 20% மோர் பர் கேஜி அட் த டைம் ஆஃப் பையிங் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வாங்கும்போது 1200 கிராம்ஸ் இது வந்து 1 கேஜி அவர் 1 கேஜின்னு கேட்டு ஒரு மாம்பழம் வாங்குறாரு. 1 கிலோ மாம்பழம்னு வாங்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு 1200 கிராம்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட 1.2 கேஜி அவர் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் 1 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா 1 கிலோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா தான் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கிறது 120 ரூபாக்குள்ள இது வந்து அவருக்கு கிடைக்கிது. கரெக்டா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதுன்னா, அவர் 100 ரூபா தான் அவர் கொடுக்குறாரு. அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் அவர் தானே வாங்குறாரு. வாங்கும்போது அவர் கொடுக்குற அவருடைய காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா, அந்த இவரோட காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது 100 ருபீஸாக இருக்குது. ஆனால் அவருக்கு 120 ருபீஸ்க்குள்ளதான் அவருக்கு கையில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்த ஓவரால் கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஓவரால் கெயின் பர்சன்டேஜ்ங்கிறது இதோடைய கெயின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 20 ருபீஸ் கெயின் கிடைக்குது. அது மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் கெயின் கிடைக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் அவருக்கு கெயின் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ கெயின் பர்சன்டேஜ்ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், கெயின் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் எதுன்னு எடுத்துக்கணும்னா இந்த 18 இருக்குல்ல, இதை தான் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 40/80 இன்டூ 100 அப்படின்னு என்ன வரும், 100/2 which is equal to 50%. 50% தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த காஸ்ட் ப்ரைஸ், இதே காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு எடுக்கிறோம், எனக்கு இதே நான் காஸ்ட் இந்த பர்டிகுலர் பார்ட்டையே நான் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற இந்த மாதிரி so much of confusions இருக்குன்னா நான் திரும்பவும் சொல்கிறது டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம்க்கு லைக் 2 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ தட் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மெயினாக நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மார்க்டு ப்ரைஸ் கான்செப்ட்ஸ் வந்து இந்த இயரில் எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம், டிஸ்ஆனஸ்ட்ங்கிற வேர்டு கொடுக்காம கூட கொடுத்துருப்பாங்க, ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் சில டேர்ம்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்ஆனஸ்ட் டீலர் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்டு ப்ரைஸ் கான்செப்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நான் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சொன்னால இது எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறது, அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். இதை தாண்டி நம்மளோட ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து பெய்ட் ப்ராக்டிஸ் கோர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் ரிலேட்டடாக நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். ஸோ இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.